ஹalleluya! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க தேவனுடைய வார்த்தையை இந்த புதிய வருஷத்துல நம்ம முன் செல்கையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கேட்பதை விட்டுவிடாம அவருடைய சந்நிதியில ஜெபித்து கொண்டு நம்முடைய நாளை தொடங்கி ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை எங்களோடு பேசுங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்கிறது என்ற விஷயத்தை உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு புத்திமதிகளாக, எச்சரிக்கைகளாக, ஆறுதலாக இருக்கிறது என்பதை விசுவாசித்து உம்முடைய சந்நிதியில சந்தோஷப்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? திங்கட்கிழமை வந்துருச்சு. உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. ஆளுகிறவன், அதிகாரி, எஜமான் நிச்சயமா நம்ம மேல கோவப்படுவாங்க இல்லையா? அதிகாரிங்க கோவப்படாம கெஞ்சிட்டு இருந்தா வேலைங்க நடக்குமா? அதிகாரி, உனக்கு சம்பளம் கொடுக்கிற நபர், உன்னை பயன்படுத்துகிற நபர், உன்னிடத்திலிருந்து அவர் எவ்வளவோ வேலையை எக்ஸ்பெக்ட் பண்றவர், உனக்கு அதற்கு தகுந்த வருமானம் கொடுத்து கொண்டிருந்தா நம் இஷ்டம் போல போய் நம் இஷ்டம் போல நேரத்தை வீணடிச்சு எந்த வேலையும் செய்யாவிட்டா நிச்சயமா அவர்கள் நம்மை கடிந்து கொள்வாங்க, கோபப்படுவாங்க இல்லையா? இன்றைக்கு அநேகர் டியூட்டிக்கு போகும்போது இன்றைக்கு என்ன சொல்லுவாரோ எங்க பாஸ், இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ, எங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ, எங்க லெக்சரர் என்ன சொல்லுவாரோ, நான் ஹோம்ஒர்க் செய்யலன்னு சின்ன பிள்ளைங்க கூட இன்றைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. பயத்துல ஸ்கூலுக்கு போறதே நிறுத்திடுறாங்க, வேலைக்கு போறதே நின்னுடுறாங்க. இனிமே நான் இந்த உத்தியோகத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி வேலையே விட்டுடுறாங்க. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் உத்தியோகத்திலிருந்து விட்டு விலகாதே. எந்த விஷயத்துல நம்ம மேல மத்தவங்க கோவப்படுறாங்க? எதற்கு நம் அதிகாரிகள் நம்ம மேல கடினமா இருக்கிறாங்க, நம்மள திருத்துறாங்க? ஏன் அவங்களுக்கு நம்ம வெறுப்பை உண்டாக்குறோமா? அவருடைய வார்த்தையை நாம கேட்கறது இல்லையா? எதையும் சாதிக்க முடியாம போறோமா என்று பரிசீலனை செய்வதற்கு பதிலா அவர் என்ன திட்டினாரு, அவர் என்ன கத்துனாரு என்று இன்றைக்கு அநேகர் உத்தியோகத்தை விட்டுடுறாங்க, ஸ்கூல்ஸை விட்டுடுறாங்க, படிப்பையே விட்டுடுறாங்க. ஐயோ, வாழ்க்கைன்னா எப்பவுமே அழகா, எப்பவுமே எல்லாரும் உங்களை புகழ்ந்துட்டு எவ்வளவோ மிருதுவா உங்ககிட்ட பேசிட்டு, உங்க அம்மாவை போல அப்பா கூட கண்டிப்பாரு இல்லையா? அப்பா திட்டினாருன்னு வீட்டை விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்பா வீட்டுல ரூல்ஸ் வைக்கிறாரு, சீர்படுத்துறாரு, ஒழுங்குபடுத்துறாரு, டிசிப்ளின் பண்றாருன்னு எனக்கு தேவையில்லை இந்த டிசிப்ளின்னு அப்பா அம்மாவோட அதிகாரத்துக்கு கீழே இல்லாம இஷ்டப்படி போறவங்க இருக்கிறாங்க. பாருங்க அவங்க வாழ்க்கைய. அப்படிப்பட்டவங்க அவங்க வாழ்க்கையில செழிப்பாங்களா? உன்னை நேசிக்கிறவங்க, உன்னை போஷிக்கிறவங்க, உன்னை பற்றின அக்கறையை எடுத்துக் கொள்கிறவங்கள அவங்க எச்சரிக்கையை நீங்க எடுத்துக்கலன்னா வெளியே போனதும் எச்சரிக்கிறவங்க உங்களை யார் இருப்பாங்க? நீதிமான்கள் என்னை குட்டுவது எனக்கு தைலாபிஷேகம் என்று சொன்னார் தாவீது. இன்றைக்கு திருத்துறவங்களை பார்க்க முடியலங்க. எனக்கு என்ன வந்தது என்ற நிலையிலே இருக்கிறாங்க. ஈவன் பெற்றோர் கூட பிள்ளைங்களை என்ன செய்ய சொல்றீங்க, அவன் இஷ்டம், அவன் கர்மா, அவன் அனுபவிக்கிறோம் என்பது போல இருக்கிறாங்க. பாத்தீங்களா? உண்மையில யாராவது அக்கறை எடுத்து உன்னை திருத்தி, உன்னை கண்டித்து கொண்டு, உங்களை கவனித்து கொண்டு, உங்களை சரி செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னா அதை பற்றி நீங்க விசனப்படாதீங்க, ஓடி போய் விடாதீங்க. அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற குமாரனை தகப்பன் சிட்சிப்பது போல தேவன் தாம் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார்.
தேவனுடைய சிற்றையை அலட்சியம் செய்யக்கூடாது. தேவனிடத்திலிருந்து ஓடி போயிடலான்னு நினைச்சான் யோனா. எங்க ஓட முடியுங்க? தெரியும் இல்லையா யோனா கதை? தான் நஷ்டமடைந்தான், கப்பல்ல இருந்த எல்லாருக்கும் நஷ்டத்தை கொண்டு வந்தான். தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு ஒப்புக்கொண்ட போது தானும் மன்னிப்பை பெற்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனாலே நினிவே ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட காரணமாயிருந்தான். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. எஜமான் உன் மீது கோபப்பட்டார்னு அநேகர் இன்றைக்கு திருமணமான பின்பு கணவன் என்றால் அன்பு கூறுகிறவனாக, நேசிக்கிறவனாக, போஷிக்கிறவனாக, கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கிறவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, கணவன் எப்போவாவது ஒரு முறை கொஞ்சம் சத்தம் போட்டா, கணவன் ஏதாவது ஒரு விஷயத்துல அவரு ரொம்ப கோவப்பட்டா, போஷிக்கிறவர்க கணவர்னா சுமக்கிறவர். அவர் சில விஷயங்களை கோவப்பட வேண்டி இருக்கும். தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, எஜமான்களுக்கு கோபம் அல்ல. அவர்கள் செய்ய நினைக்கிறதை செய்து முடிப்பதற்கு அவர்கள் அநேக முறை உணர்ச்சி பூர்வமா இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நடக்காதப்ப அவங்களுக்கு வேதனையா இருக்கும். அந்த வேதனை கோவமா மாறும். என்னங்க, உங்க கணவன் கோவப்பட்டார்னு, கணவர் கொஞ்சம் கடினமா பேசிட்டார்னு, கணவன் கொஞ்சம் உங்களை குறைவா பேசிட்டார்னு விவாகரத்து வேணும்னா நான் விட்டுட்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னா எப்படி முடியுங்க? அநேகர் இன்றைக்கு தங்கள் குடும்பத்தை தங்கள் கைகளால் குலைக்கிறாங்க. உங்கள் கணவர் மூலமாய் பெற்ற நன்மையை மறந்துட்டீங்க. இத்தனை வருஷமா உங்களை அவர் போஷிக்கிறத மறந்துட்டீங்க. உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்ன்றத மறந்துடுறீங்க. உங்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்ததையும் மறந்துடுறீங்க. பிள்ளைகள் இருக்கும்போது கூட விவாகரத்து செய்வது, பிள்ளைகளை பங்கிட்டுக் கொள்ள நினைப்பதும் பெற்றோர் இன்றைக்கு செய்வதை பார்த்தா எவ்வளவு வேதனையா இருக்கு. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. உன் கணவன் உன் மீது கோபப்பட்டால் உன் வீட்டை விட்டு போய்விடாதே. என்னங்க, உங்கள் பெற்றோர் உங்கள் மீது கோபப்பட்டால், பெற்றோர் கோபப்படுவதற்கு இல்லைங்க இந்நாட்கள்ல, கேஸ் போடுவாங்களாம் மற்ற தேசங்களானா. தாய் தகப்பன்மார் ஒழுக்கத்துல வளர்க்கணும். பிரம்பை பயன்படுத்தாதவன் தன் பிள்ளைக்கு எதிரி. அடிப்பாரு தகப்பன். எதற்கு? அவனை திருத்துவதற்கு, அவனை யோக்கியனா செய்வதற்கு. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் என்ன திருத்த தேவையில்ல, யாரும் எனக்கு சொல்ல தேவையில்ல, என் மேல யாரும் கூட சீரியஸ் ஆக கூடாது, யாருமே என் மேல அதிகாரம் செலுத்தக்கூடாது. என் இஷ்டம் போல வாழ்வேன் நினைக்கிறவன் எதுக்கும் உதவாம போயிடுவான் கடைசியில. எஸ், முக்கியமா உங்களை போஷிக்கிறவங்க, உங்களை நேசிக்கிறவங்க, உங்க மேல அதிகாரத்தை செலுத்துறவங்க, உங்க அதிகாரி, உங்க எஜமான், உங்க தகப்பன், உங்க கணவன், உங்க வீட்டில் இருக்க முதியவங்க, பெரியவங்க, தேவ ஊழியர்கள் உங்களை கண்டிக்கும் போது, உங்களை திருத்தும் போது, அவங்க டைரக்டா திருத்தினாலும், வசனத்தின் மூலம் திருத்தினாலும், தனிப்பட்ட விதத்துல பேசினாலும், வசனத்தின் மூலமாக பேசினாலும், அந்த கண்டிப்புகளை எடுத்துக்கொண்டா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஆமாங்க, என்னது? பொறுமை. பொறுத்துக்கோ. ஒருவேளை நாம நினைப்போம், அநேக முறை நம்மை திருத்துறவங்க நமக்கு நன்மைக்காக திருத்துறாங்கன்றது உண்மைதான். ஆனா சில முறை அவங்க நம்ம மேல கோவப்படுவதற்கு காரணமே இருக்காது. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, அல்லது யாரோ அவங்களுக்கு சொன்ன விஷயத்தை வைத்தோ ஏதோ அவங்க சொந்தமா யோசனை பண்ணினது நிமித்தம் காரணமே இல்லாம உங்க மேல கோவப்படுவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதனால என்ன? அப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். என்னங்க, தவறு செய்யாம நம்ம தண்டிக்கப்படும் போது இயேசுவை போல இருப்போம். தவறு செஞ்சு அடி வாங்கினா அதுல பெருமை என்ன இருக்கு? தவறு செய்யாமலேயே தண்டனை பெற்றா அது நற்குணமா இருக்கும். எந்த தவறும் செய்யாத இயேசு கிறிஸ்து
நம்ம எல்லார் தவறுகளுக்காக அவ்வளோ அவமானப்பட்டார் இல்லையா? நீ தேவகுமாரனா இருந்தா இறங்கிவான் அவமானப்படுத்தின போது அவர் பொறுத்து கொண்டார். அந்த பாவிகள் அவருக்கு விரோதமாக செய்த எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டார். அவர் மேல நிந்தைகளை போட்டாங்க, எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு சோர்ந்து போகல, பகைய வச்சுட்டு அவங்கள நாசனமும் செய்யல, பொறுத்து கொண்டார். உண்மை உறக்க சொல்லப்படுமாம். உங்க அதிகாரி ஒருவேளை அனாவசியமா உங்க மேல கோவப்பட்டாலும், உங்கள் கணவர் தேவையில்லாம யாரோ சொன்ன வார்த்தையினால உங்க மேல கோவப்பட்டாலும், உங்க பெற்றோர் ஏதோ அவங்களுக்கு இருக்க புரிதல்ல உங்க விஷயம் தெரியாம உங்களை ரொம்ப துக்கப்படுத்தினாலும், அதுக்குள்ளேயே வீட்டை விட்டுறாதீங்க, அவங்கள புறக்கணிச்சிடாதீங்க. கண்டிக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுதல்ல இருக்க உண்மையை புரிஞ்சுக்கோங்க. பொறுமையோட இருங்க. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் கூட அமர்த்தி போடும். நமக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட இயேசு கிறிஸ்துவ பாருங்க. ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர் நமக்காக பொறுத்து கொண்டார். ஒருமுறை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து கொண்ட அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவிகள் அவருக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை செய்த போதும் அவர் அவமானத்தையும் நிந்தையும் வலியும் எல்லாவற்றையும் சகித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நம்ம சின்ன சின்ன விஷயத்துல சகிக்க முடியாம எதிர்த்து திட்டுவது, எதிர் திரும்பி அவங்களை நிந்திப்பது, சண்டை போடுவது, அடித்துக் கொள்வது, திட்டிக் கொள்வது, அடித்துக் கொள்வது, பிரிந்து விடுவது என்பது நல்லதில்லைங்க. சாத்தான் நம்மை பிரிப்பதற்காக இன்றைக்கு அநேக விதங்கள்ல குடும்பங்களை உங்க நிலையிலிருந்து உங்களை கீழே தள்ளுவதற்கு நீங்க வேலை செய்யும் இடத்துல, உங்க அதிகாரிகளிடத்துல நீங்க நற்பெயரை பெறும்படி சகித்துக்கோங்க. நீங்க சகித்து கொண்டா உங்களை தவறாய் பேசின, உங்கள் மீது நிந்தை போட்ட, உங்கள் மீது கோபப்பட்ட உங்க அதிகாரியே உங்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சாரி, அன்னைக்கு உங்க மேல அனாவசியமா கோவப்பட்டேன், மன்னிச்சிரு என்று சொல்லக்கூடிய அளவுல தேவன் தன்னுடைய காரியத்தை செய்வார். உங்க மேல கோவப்பட்ட உங்க கணவரே என்னை மன்னி என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நேரத்துல தேவன் மூலமாய் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்வாங்க. எஸ், இந்த உலகத்தில் வாழும்போது நாம சகிப்போடு இருப்பதை கற்றுக்கொள்ளணும். சகிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்துவை நினைச்சுக்கோங்க, இயேசுவோட அன்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பாவை போல தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. சகிப்பு துரோக காரியங்கள் நடக்காமல் காப்பாற்றும். சகிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று கேட்டா அவர் கற்றுக் கொடுப்பார். ஒருத்தங்க இப்படிதான் வசனம் கேட்டு எனக்கு சகிப்பு வேண்டும் சகிப்பு வேண்டும் வேண்டும்னு அர்ஜென்ட்டா சகிப்பு கொடுங்க அர்ஜென்ட்டா சகிப்பு கொடுங்கன்னு ஜெபிச்சாங்களாம். அர்ஜென்ட்டா சகிப்பு வரணும்னா சகிப்பு பொறுமை வேணும்னு பொறுமையோடு நாம ஜெபிச்சா நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத ரொம்ப ஆத்திரமா இருக்கக்கூடிய மோசே தேவனுடைய சந்நிதியில தன்னை தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய கரங்கள்ல இருந்தபோது பொறுமையை கற்றுக்கொண்டு மிகுந்த சாந்தமுள்ளவனானான். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கும் தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இன்றைக்கு எங்க பார்த்தாலும் மனுஷங்க ஆத்திரம் உள்ளவர்களாக, இஷ்டம் போல இருக்கிறவங்களாக, திருத்துவதை வெறுக்கிறவங்களாக, எச்சரிக்கையை புறக்கணிக்கிறவங்களாக, அவரவர்கள் இஷ்டம் போல இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் அப்பா அழுத்தம் காணப்படுது, டென்ஷன் காணப்படுது, ஸ்ட்ரெஸ் காணப்படுது, பேதங்கள், சண்டைகள், கோபங்கள், பிரிவினைகள் அதிகரித்து சமாதான சந்தோஷங்களை இழக்கிற இந்த பயங்கரமான நாட்கள்ல எல்லா போராட்டத்தையும் எதிர்கொள்ளுகிற பொறுமையை எங்களுக்கு கொடுங்க. நிந்தைகளை தாங்கிக் கொள்ளுகிற பொறுமையை எங்களுக்கு கொடுங்கப்பா. பாவிகள் உமக்கு விரோதமாய் செய்த
காரியங்கள் எல்லாவற்றையும் அவமானத்தையும் கொடுமையும் சகித்து கொண்ட உம்மை நினைத்து கொண்டு உம்முடைய அடிச்சு விடுகளில் நடக்கும்படி இந்த அனுதின தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த தேசத்துல இருந்து எங்கிருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயர் மற்றும் ஊரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் கர்த்தருடைய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.